Hi guys, welcome to my channel. This is Bavitra. இன்னைக்கு நம்ம ஒரு சுடிதார் டாப்ல இருந்து எப்படி குஷன் கவர் மேக் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு சுடிதார் டாப் உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் பேட்டர்ன் எதுனாவது இருக்குனா இல்ல ஒரு plain cloth எதுனாலும் ஓகே. எடுத்துட்டு அதுக்கு மேல உங்களோட குஷனை வச்சிட்டு மார்க் பண்ணிட்டு கட் பண்ணிக்கோங்க. இத நான் வந்துட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் பீஸை வந்துட்டு என்ன சொல்றேன்னா பீஸ் 1 பீஸ் 2 ன்னு மென்ஷன் பண்றேன். இதில் ரைட் சைடு இருக்கும்ல அதை வந்துட்டு உள் பக்கமாக வச்சுட்டு 3/4 நம்ம வந்துட்டு ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம காட்டின மாதிரி மேலேயும் கீழேயும் ஸ்டிச் பண்ணிட்டோன்னா இந்த என்வலப் கவர் வந்துட்டு ஃபினிஷ் ஆகிடும். ஃபஸ்ட்டு நான் பீஸ் 1 பீஸ் 2 வந்துட்டு ஜாயின் பண்ணுறேன். இங்கே இது எல்லாமே வந்துட்டு நல்ல பக்கத்தை உள்ளே வச்சு தான் நம்ம தைக்க போகிறோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதோட 3/4 ஆஃப் தி சைஸ் வந்துட்டு நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கிறீங்க. ரெண்டுமே அதோட எட்ஜை வந்துட்டு தொடக்கூடாது. 3/4லேயே வந்துட்டு ஸ்டாப் பண்ணிடணும் நம்ம அந்த ஃபோல்டிங்கை. இந்த என்வலப் குஷன் கவர் ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் ஃபோல்ட் பண்ணிவிட்டு சைடில் ஸ்டிச் பண்ணிட்டோன்னாக்கா ஓவர். நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக அந்த எட்ஜில் நிற்கிதா இந்த கிளாத் அப்படின்றத கரெக்டாக பார்த்துக்கோங்க. இதில் நம்ம ஏன் குர்த்தாவோட கிளாத்துலேருந்து எடுத்துக்கிறோன்னா ஆல்ரெடி உங்களுக்கு சைட் ஸ்டிச்லாம் அதில் இருக்கும். அப்போ நீங்கள் வந்துட்டு வேறு எந்த ஓவர்லாக்கிங்கும் பண்ண தேவையில்ல. இந்த எண்டில் வந்துட்டு அகெயின் 2 ஸ்டிச் போட்டு அதை செக்யூர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஒரு சைடு தைச்சா மாதிரியே இன்னொன்று சைட்லேயும் தைச்சிருக்கேன். இது நீங்கள் வந்துட்டு சிவிங் மிஷினில் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, கையில் கூட தைக்கலாம். இப்போ நான் மேலேயும் கீழேயும் ஸ்டிச் பண்ணோன்னே நம்ம என்வலப் கவர் இப்படி வந்துடுச்சு. இன்சைட் அவுட் நீங்கள் பரட்டிட்டிங்கன்னா அதை இந்த மாதிரி இருக்கும். இதுக்குள்ளே நம்ம இப்படி குஷனை இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஃப்ளாப் நமக்கு கவர் பண்ணிடும். இதுக்கு ஒரு ஜிப்போ எதுவும் தேவையில்லை. எனி டைம் நீங்கள் வந்துட்டு குஷனை எடுத்துகிட்டு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ செகண்ட் டைப் வந்துட்டு ஜிப்பர்டு குஷன். இதில் வந்துட்டு இது அகைன் ஒரு சல்வார் டாப். இதை வந்துட்டு நான் கட் பண்ணிவிட்டு குஷனோட சைஸுக்கு எடுத்திருக்கேன். இப்போது இந்த குஷனுக்கு எக்ஸ்ட்ரா எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இந்த ஜிப்பு வந்துட்டு எவ்வளோ லென்த் வருது அப்படின்றத பார்த்துக்கணும். ஸோ நான் ஜிப்பு வச்சுட்டு ஜிப்போட ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங்கை வந்துட்டு இந்த குஷன் கவரில் மார்க் பண்ணிக்கிறேன். எண்டிலேருந்து ஜிப்போட சைஸ் எவ்வளோ தூரம் வந்ததோ அது வரைக்கும். இப்போ இந்த ஜிப்பை வந்துட்டு லைக் நல்ல பக்கத்தை வெளியில் வச்சுட்டு ஜிப்பை உள் பக்கமாக வெளியில் தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணது வந்துட்டு 2 பக்கமாக மடித்து விட்டுக்கோங்க, நடுப்பு காலியாக இருக்கிற மாதிரி. அப்போ தான் அந்த இடத்துல நீங்கள் ஜிப் வைக்க முடியும். உங்களுக்கு இப்போ பார்த்தா தெரியும், நான் அதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு நடுப்புற ஜிப் வரா மாதிரி வச்சுருக்கேன். நம்ம ஃபோல்ட் பண்ண அந்த துணியும் ஜிப்பும் வந்துட்டு ஒன்று மேலே ஒன்று வச்சு தான் நம்ம இப்போ தைக்கிறோம். நம்ம இப்போ ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு இந்த ஸ்டிச்சை எடுத்துகிட்டு போகிறோம். ஜிப்போட கார்னர் எங்கே இருக்கோ அந்த எல்லா கார்னருக்கும். நான் இப்போ இந்த கார்னர்ஸில் மட்டும், அதாவது ஜிப்போட ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங்கில் மட்டும் 2 தடவை ஸ்டிச் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் டோட்டல் எல்லா சைட்லேயுமே வந்துட்டு 2 ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
நீங்கள் இதை ஜிப்போட அந்த கிளாத் கரெக்டாக வருதா மேலே வருதா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரையும் பார்த்துட்டு அதுக்கு மேலே ஸ்டிச் வந்துட்டு கண்டினியூ பண்ணுங்கள். அந்த ஜிப் கிட்ட வரும்போது மட்டும் அந்த டிப்பை வந்துட்டு பிடிச்சிட்டு அந்த ஊசியில் படாமல் நோத்தி விட்டுருங்க, அந்த பெடலில் படாமல். இப்போ ஜிப்பிங் பார்ட் ஓவர் நமக்கு. இப்போ 3 சைடையும் வந்துட்டு ஸ்டிச் பண்ண போகிறோம். அது ரெகுலராக நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான். இதை வந்துட்டு உள்பக்கம் வெளியில் வரா மாதிரி மடித்து வச்சுட்டு 3 சைட்லேயும் 2 டைம்ஸ் வந்துட்டு நான் ஸ்டிச் போட போகிறேன். இப்போ இந்த ஸ்டிச் எவ்வளோ தூரம் வரணும்னா நம்மளோட குஷன் எவ்வளோ தூரம் வருதுன்னு வச்சுட்டு மார்க் பண்ணியிருந்தோம்ல, அந்த பாயிண்டில் வந்துட்டு இந்த ஸ்டிச் பண்ணி விட்டுருங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எல்லாமே ஸ்லோவாக காட்டிகிட்ருக்கேன். இதை நான் 2 தடவை இப்போ ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ நீங்கள் வந்து ஜிப்பை விரல் விட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த கேப் வழியாக இதை பெரட்டிக்கலாம். அதுக்கு முன்னே நான் இந்த எக்ஸஸாக உள்ள அந்த கிளாத்தெல்லாம் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துடுறேன், இல்லைன்னா ஒரு மாதிரி பல்காக இருக்கும் சைட்லலாம். அவ்வளோதான், நம்மளோட குஷன் கவர் ரெடி. இப்போது இதில் நம்ம குஷன் வந்துட்டு 3 ஃபோல்ட் ஆர் 2 ஃபோல்ட் பண்ணிவிட்டு உள்ளே விட்டுக்கோங்க. இந்த ஜிப் வந்துட்டு இருக்க மாதிரியே தெரியாது, சீம்லெஸ்ஸாக இருக்கும் இது. இந்த 2 டைப் ஆஃப் குஷன் கவர் மேக்கிங்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே. பாய்.